கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரும்ப வந்து விட்டார். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, அதற்கு பிறகு நியூசிலாந்து. இந்த 3 தேசங்களிலேயே மிகச்சிறிய தேசம் என்பது நியூசிலாந்து தான். நியூசிலாந்தில் மக்கள் தொகையை விட அங்கே இருக்கிற ஆடுகளோட தொகை அதிகம். 10 மடங்கு அதிகம். அதற்கு மேலேயே அதிகம். மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால இன்னைக்கு பொதுவாக ஆஸ்திரேலியா போகிறவர்கள் நியூசிலாண்டையும் அப்படியே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் அவர் அங்கே போயிருக்காரு. ஆனாலும் அங்கேயும் ஏன்னா வர்த்தக ரீதியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரேடு வெறும் $3.5 பில்லியன் தான், யூஎஸ் டாலர் தான். நியூசிலாந்து டாலரில் $7 பில்லியன் வரலாம். பட் யூஎஸ் டாலர் கணக்கில் வெறும் $3.5 பில்லியன் தான். இன்னும் பெரிய அளவுக்கு அங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்ற பல சாத்தியங்கள் இருக்கின்றன. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்ப்போம். ஸ்டாண்டர்டாக நம்ம இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூசிலாண்ட்லேயும் அதுதான் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியாவிலையும் அதுதான் பண்ணியிருக்கோம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இங்கே மேரிடைம் கோஆப்ரேஷன், இந்தோ பசிபிக், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் பகுதியில் கப்பல்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக பல ஒப்பந்தங்களை நம்ம செய்திருக்கோம். லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஃபார் இந்தியன் நேவி, இந்திய கப்பற்படை கப்பல்கள், போர்க்கப்பல்கள் பசிபிக் கடலில் போகுதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு ரீஃபியூல் வேணும், மராமத்து பணிகள் செய்யணும். இந்தியா விட்டு தொலைதூரம் தாண்டி போயிடுது. அப்போ அதற்கான சப்போர்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை நியூசிலாந்து கொடுக்கும். அப்புறம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் 2 பக்கமும், மேப் போடுறது 2 பக்கமும் அப்படின்ட்டு நல்ல தரமான ஹை குவாலிட்டி மேப் உருவாக்குவது. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒப்பந்தங்கள். அப்புறம் கல்வி, கலாச்சாரம் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் 2 பேரும் சேர்ந்து நிறைய கையெழுத்திட்டிருக்காங்க. இல்லை ஸ்போர்ட்ஸும் சேர்ந்துருக்கு. ஏதாவது ஒன்று இந்தியாவையும் நியூசிலாண்டையும் தொட்டுக்கிட்டே இருக்குன்னா அது கிரிக்கெட். பட் கிரிக்கெட்டை தாண்டியும் வேறு சில ஸ்போர்ட்ஸில் ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார்கள். ஸோ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம், பைலேட்ரல் ட்ரேடை எப்படி உயர்த்துவது, அதெல்லாம் அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 2 நாடுகளும் ஒருவர் மற்றொரு நாட்டில் கணிசமான அளவுக்கு முதலீடுகள் செய்வதாகவும் பேசியிருக்கிறார்கள். இதில் நியூசிலாந்து கிட்டத்தட்ட $20 பில்லியன் அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் முதலீடு செய்வதாக, பிரைவேட் முதலீடுகள், அதாவது நியூசிலாந்து நிறுவனங்கள் முதலீடு செய்வதாக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் டீட்டெயில்டாக என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ராடாக வர்த்தகம், பாதுகாப்பு, கடல் பாதுகாப்பு, டூரிசம், சுற்றுலா 2 நாடுகளுக்கும் இடையே சில ப்ராப்ளம்ஸும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் பல்வேறு விஷயங்களை இன்றிலிருந்து தொடங்கி 2030 வரை அடுத்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ரோடு மேப்பே போட்டிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக வேறு சில விஷயங்களும் நடந்திருக்கு. அதை நம்ம பார்க்கணும். முதல் முறையாக நம்ம பொதுவாக மேற்கத்திய நாடுகள், வெள்ளைக்கார நாடுகள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா பக்கம் சாய்ந்தது இல்லை. இதற்கு முன்னால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை கூட அவங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே மாதிரியாக வைத்து தான் பார்த்திருக்கிறார்கள். ஒரு கையில் இந்தியா, ஒரு கையில் பாகிஸ்தான். இத்தனைக்கும் பாகிஸ்தான் சிறிய நாடு, பொருளாதாரத்தில் ரொம்ப 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 பலவீனமான நாடு. அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அப்படின்னாலும் இந்தியானா பாகிஸ்தான், பாகிஸ்தான்னா இந்தியா, ஹைஃபனேட்டட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் உறவு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாடுகள்லாம் பாகிஸ்தானோட நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதனால் நம்ம இந்தியா பக்கம் சாயலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த மேற்கத்திய வெள்ளை நாடுகள், அது முக்கியம். நமக்கு வேறு பல நாடுகள் நம்முடைய சப்போர்ட் பண்ணுறாங்க, அது முக்கியம் இல்லை. கூடவே இந்த வெள்ளைக்கார நாடுகளை சேர்த்துக் கொள்வதில் நமக்கு ஒரு சில லாபங்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு கண்டம்னிங் கிராஸ் பார்டர் டெரரிசம். இந்தியா இதை ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாகிஸ்தான் ஒரு தவறு செய்தால் வலுவாக கண்டிப்பதில்லை. இப்போ முக்கியமாக இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், ரெட் ஃபோர்ட்டில் குண்டு வைத்து தகர்க்க முயற்சி செய்தது, இது எல்லாமே ஸ்ட்ராங் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக இதெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள். யூஸ்வலாக அதுலேருந்து கழண்டுருவாங்க, இல்லைங்க அதை விட்டுருங்க, எங்களுக்கு நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம், நம்ம வியாபாரத்தை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுடைய 0 டாலரன்ஸ் பாலிசி அகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படிங்கிறத நியூசிலாந்து முழுமையாக அங்கீகரிக்கிறது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பதற்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், அதுவும் அதே மாதிரி இதுவும் இது நாள் வரை நடக்காத ஒன்று. காலிஸ்தான் இயக்கம்,
சீக்கியர்கள் பஞ்சாபை தனியாக பிரித்து காலிஸ்தான் என்னும் தனிநாடாக ஆக்க வேண்டும் எனக்கூடிய அந்த இயக்கத்துக்கு அந்த இயக்கம் வளர்வதை அனுமதிக்க மாட்டோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது அடுத்து கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து கூட ஒரு சின்ன சென்டர் தான். ஆனாலும் முக்கியம், இந்த ஸ்டேட்மெண்ட் நியூசிலாந்துலேருந்து வர்றது முக்கியம். இந்த மற்ற 4 நாடுகளையும் இதில் நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இந்த காலிஸ்தானிகளை ஒரு கட்டுப்பாட்டோடு வைத்திருப்பதிலும் அந்த பிரிவினைவாதம் வளராமல் இருப்பதை பாதுகாப்பதிலும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவுக்கு அவங்க தங்களுடைய கேம்பஸை ஆரம்பிக்கிறாங்க. நியூசிலாந்து இன்னும் அதற்கு தயாராக இல்லை. மாறாக ஒரு சில அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் பர்மனன்ட் மெம்பர்ஷிப் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 5 நாடுகள் யுனைடெட் நேஷனுடைய பாதுகாப்பு குழு செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறது. இது அமெரிக்கா, சோவியத் யூனியன் இருந்தது, சோவியத் யூனியன் உடைந்து போன போது ரஷ்யா அந்த இடத்தை எடுத்துக்கொண்டது, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து. இதில் பிரான்ஸும் இங்கிலாண்டும் 1940 காலகட்டத்தில் வலுவாக இருந்த நாடுகள். இன்றைக்கு அவற்றிடம் மக்கள் தொகை கிடையாது, வலு கிடையாது, ஒரு பெரிய பொருளாதார நாடுங்கிறதை தாண்டி இந்தியா மேலே போய்விட்டது, அவர்கள் 2 பேரையும் தாண்டி. அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவுடைய மக்கள் தொகையையும் கணக்கில் கொண்டு அந்த இடத்துக்கு இந்தியா வர வேண்டும். ஆனால் இவங்க 5 பேரையும் ஏற்கனவே பர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லியாச்சு. ஏன் அவங்க பர்மனெண்ட்டாக இருக்கணும்? ஏன் இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது? என்ன கிரைட்டீரியாவில் அவங்க அங்கே வரணும்? இவங்களுக்கு தனியாக வீட்டோ பவர் என்று ஒன்று இருக்கிறது. அதில் இந்த இடத்துக்கு இந்தியா வருவதற்கான அதுக்கு நியூசிலாந்து இதற்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன்று, அதே மாதிரி என்எஸ்ஜி நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்னு ஒன்று இருக்குது. அதில் உறுப்பினராக ஆவதற்கான அப்ளிகேஷனும் இந்தியா போட்டிருக்கு. ஏன் அமெரிக்கா அதை கட்டுப்படுத்துகிறது. அதன் உள்ளே போவதற்கும் நியூசிலாந்து ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பார்க்கலாம் அது என்ன மாதிரி இதெல்லாம் நடக்குது, எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. செக்யூரிட்டி அண்ட் மிலிட்ரி ஒப்பந்தங்கள் 2 நாடும் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் இப்போ போகிற இடத்துலலாம் இன்றைக்கு நரேந்திர மோடி பேசுவது தி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி 1982 யூஎன் அன்கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி கப்பல்கள் போக்குவரத்து இருக்கலாம், எப்படி சரக்கு கப்பல்கள், வர்த்தக கப்பல்கள் நடந்து கொள்ள வேண்டும், அது எப்படி நடத்தப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள். இப்போ அதுதான் ஈரான் அதை மறுதளிக்கிறது. ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக போகிறவன்ட்டெல்லாம் டோல் வசூலிப்பேன் என்று சொல்கிறது. அது ஒட்டுமொத்தமாக உலகின் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த துறையை கடுமையாக பாதித்திருக்கிறது. இப்போ பாருங்கள், நேத்திக்கு சண்டை, முந்தா நாள் அமைதி ஒப்பந்தம், அதுக்கு முத நாள் சண்டை, தினம் என்ன நடக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மாற வேண்டும். அதற்கு எல்லா உலக நாடுகளும் ஒன்றாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சேர வேண்டும். இப்போ நம்ம குவிக்காக என்னென்ன ஒப்பந்தங்கள் அப்படின்னு அகெயின் நம்முடைய அரசு ஒரு அழகான ஒரு இன்ஃபோகிராஃபிக் கொடுத்துருக்கு. அதை வேகமாக பார்த்துட்டு போயிடுவோம். இது எலிவேட்டட் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஒரு சாதாரண ஒரு வர்த்தக ஒப்பந்தமாக 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிறத ஒரு லெவல் மேலே கொண்டு போய் அதில் பாதுகாப்பு, கலாச்சாரம் போன்ற பல்வேறு விஷயங்களை கொண்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரோடு மேப், இன்றைக்கு என்ன, அடுத்த ஆண்டு என்ன, அதற்கடுத்தாண்டு என்ன, ஆண்டாண்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 2 நாடுகளும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தங்களை தரம் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். மேரிடைம் கோஆப்ரேஷன், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 நாடுகளுடைய கப்பல் கடல் பாதுகாப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, கடல் போக்குவரத்து பாதுகாப்பு, அதற்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கின்றன. ஹைட்ரோகிராஃபி அண்ட் நாட்டிக்கல் கார்டோகிராஃபி, தரை மேலே நீங்கள் மேப் போடுறது உங்களுக்கு தெரியும், அதுதான் கார்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது. இதை நாட்டிக்கல் கார்டோகிராஃபி அண்ட் ஹைட்ரோகிராஃபின்னா கடல் மீதான மேப். இல்லை, கடல் மீது எதுக்கு மேப் வேணும் அப்படின்னா, கடலுக்கு அடியில் அதோடைய ஆழம் என்னன்னு ஒவ்வொரு இடத்துலையும் தெரியணும். ரொம்ப ஆழம் குறைவாக இருக்கிற இடத்துல ஒரு கப்பல் போச்சுன்னா மாட்டிக்கும். இங்கே கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கலாம், பவளப்பாறைகள் இருக்கலாம், அதெல்லாம் மோதி நாசமாக்கிடலாம் நம்ம. ஸோ அது எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக 2 நாடுகளும் ஒன்றாக இணைந்து சிறப்பான ஹைட்ரோகிராஃபி அண்ட் நாட்டிக்கல் கார்டோகிராஃபி அதை பணியாற்றுவார்கள். அதை 2 நாடுகளுடைய கப்பல்களும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி லாஜிஸ்டிக் சப்போர்ட், இந்திய கப்பற்படைக்கு நியூசிலாண்டுடைய இராணுவம்
இதை வழங்கும், லாஜிஸ்டிக் சப்போர்ட் வழங்கும். இப்போ நம்முடைய போர்க்கப்பல்கள் அங்கே போய்விட்டன என்றால் அதற்கு தேவையான சில உதவிகளை ரீஃபியூலிங்காக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து ஏதாவது மராமத்து வேலைகள் ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் செய்வதற்கு அங்கே உதவிகள் கிடைக்கும். கவுண்டர் டெரரிசம். ஸோ ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் கவுண்டர் டெரரிசம், மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் ஷேரிங், இன்டெலிஜென்ஸ் ஷேரிங். 2 நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கு வந்து அவர்கள் நாட்டின் மீதான ஏதேனும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தகவல் வந்தால் அதை அவர்களுக்கு தெரிவிப்பது, அவர்களுக்கு தகவல் வந்தால் நமக்கு தெரிவிப்பது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், அப்போ இதுக்கு முன்னாடிலாம் தெரிவிக்க மாட்டாங்களான்ட்டு. முக்கால்வாசி வெள்ளை நாடுகள் இதையெல்லாம் நமக்கு ஒருபோதும் தெரிவிப்பதில்லை. அவர்களுக்கு தகவல் தெரிந்தாலும், இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்கப் போகிறது என்று தெரிந்தாலும் வாயை மூடிக்கொண்டு சரி நடந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலாம் என்பதாகத்தான் அமெரிக்கா பலமுறை இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அமெரிக்கா நம்மோடு முழுமையாக இந்த தகவல்களை எல்லாம் ஒரு ஷேர் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2 நாடுகளும் இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை, இந்த பேரிடர் மேலாண்மைக்கு ஒரு கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சுனாமியாக இருக்கட்டும், அல்லது ஒரு மாபெரும் நிலநடுக்கமாக இருக்கட்டும், அதில் எப்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது, ஒரு பெரிய வெள்ளம் இருக்கலாம். அதுக்கப்புறம் 2 நாடுகளும் ஒரு முக்கியமான துறையில் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். இது என்னன்னா வந்து பால் வளத்துறை. நியூசிலாந்து வந்து ரொம்ப சிறிய நாடாக இருந்தாலும் பால் தொழிலில் ரொம்ப பெயர் போனது. அங்கே ஆடுகளும் மாடுகளும் தான் நான் சொல்லிட்டேன். ஆடுகள் நிறைய, மாடுகள் அவற்றை விட சற்றே குறைவு, மனிதர்கள் அதை விட குறைவு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் அதில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ 2 நாடுகளும் அதில் ஒரு கோஆப்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. டூரிசம், 2 நாடுகளுக்கு இடையான சுற்றுலாவுக்கான விஷயங்கள். ஸ்போர்ட்டில் கிரிக்கெட் தவிர அத்லட்டிக், ரக்பியெல்லாம் நம்ம நாட்டில் யாருமே விளையாடுறதில்ல. ஆனால் நியூசிலாந்து டீம் வந்து ரக்பியில் ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடியது. படகோட்டுதல், ரோயிங், கால்ஃப், பவுல்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விளையாட்டுகளில் 2 நாடுகளும் ஒன்றாக மாற்றி மாற்றி ட்ரைனிங் கொடுக்கறது, ட்ரெயினர்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ குஜராத்தில் லோத்தல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு இண்டஸ் வேலி சைட் இருந்தது, ஒரு ஹரப்பன் சைட். லோத்தல்ங்கிறது சிந்து நாகரிகத்துடைய ஒரு இடம். அங்கே நான் போய் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு சின்ன மியூசியம் ஒன்று, சைட் மியூசியம், அதையும் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு மாபெரும் நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து இந்திய அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு உதவி செய்வதற்காக அந்த காம்ப்ளெக்ஸை வடிவமைக்க, மியூசியத்தை உருவாக்க, இதற்கெல்லாம் நியூசிலாந்து மேரிடைம் மியூசியமும் நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்க 2 பேருமே இதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போட்டிருக்காங்க. நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் 2 நாட்டோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜும் ஒப்பந்தம் செய்திருக்கு. பயலேட்ரல் ட்ரேடு நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வளர்ப்பதற்காக ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அப்புறம் 2 நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றும் முதலீடு செய்யும் அப்படிங்கிறது. மேரிடைம் செக்யூரிட்டி தொடர்பாக சில அக்ரிமெண்ட். பயோஃபியூவல், குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ், E20 அப்படின்னு ஒரு ஃபியூவல், எத்தனால் கலந்த பெட்ரோல். இது வந்து பெரிய இஷ்யூவாக ஆகிட்டு இருக்கு. ஆனால் உலக அளவில் வந்து இதை ரொம்ப தீவிரமான ஒன்றாக எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதில் வந்து டெவலப்மெண்ட் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் சஸ்டெயினபிள் பயோஃபியூவல் அப்படிங்கிறத 2 நாடுகளும் முன்னெடுத்து செல்லும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நியூசிலாண்டோடைய ஒரு தனியான அடையாளம் கிவி அப்படின்னு ஒரு பழம். இந்த கிவி அப்படிங்கிற பழம் வந்து லேசாக புளிக்கும். இன்றைக்கி கடைகளில் கிடைக்குது, இந்தியாவிலேயே கடைகளில் கிடைக்குது. இந்த பழத்தை நாகாலாந்துலேயும் உத்தராகண்ட்லேயும் இந்த பழ மரங்களை வளர்த்து இந்த பழங்களை சாகுபடி செய்வதற்கான ஒரு செயல்பாட்டுக்கு உதவி செய்வதற்கு நியூசிலாந்து முன் வந்திருக்கிறது. இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த பழத்தோடைய எல்லா பழத்துக்கும் நன்மைகள் இருக்குது. ஆனால் இது வந்து அந்நிய நாட்டுடைய ஒரு மரம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம இங்கே நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தணும், ஒரு கண்ட்ரோல்டாக தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்தது வந்து நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச், கோவா, அதுவும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேன்டர்பரி நியூசிலாண்டும் ஒரு ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் அகடமிக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறாங்க. இது நம்ம வந்து ஆஸ்திரேலியாலையும் பார்த்தோம். பல பல்கலைக்கழகங்கள் இங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களோடு பல்வேறு காரணங்களுக்காக செய்திருக்காங்க. இறுதியாக நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதுவும் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய மாசே யூனிவர்சிட்டி அவர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வது. எனக்கு இந்த லேட்டஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஒப்பந்தங்களில்
2 நாடுகளின் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒப்பந்தங்களை வந்து நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கிறேன். இதில் எவ்வளவு வந்து செயல்பாட்டுக்கு வரும், எதில் வந்து சிறப்பான செயல்கள் செய்வாங்கங்கிறதெல்லாம் அடுத்தது. முதல்ல நம்ம அதை முயற்சியே பண்ணணும் இல்லையா? இவ்வளவு ஆண்டுகளாக இதெல்லாம் நம்ம செய்ததே கிடையாது. ரொம்ப லோ லெவலில் இருந்தது. இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு போனால் 2 யூனிவர்சிட்டியாவது கூட வந்து ஒப்பந்தம் போடணும் அப்படிங்கிறத வந்து முன்னெடுத்து செல்றதுங்கிறது நரேந்திர மோடியுடைய ஒரு சிறப்பான அணுகுமுறையை காண்பிக்கிறது. இந்த 3 நாடுகள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 3 நாடுகளுக்கும் சேர்த்து மொத்தமாக இந்த காணொளிகளை பாருங்கள். அப்போ தெரியும் என்ன வால்யூம் ஆஃப் ஒர்க். இந்த 3 நாள் 4 நாள் பயணம் அது. ஆனால் அதற்கு பின்ன எவ்வளவு மாத உழைப்பு இருக்கிறது, என்ன விஷன் இருக்குது அப்படின்னு. ஃபென்டாஸ்டிக். அவரை பாராட்டுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.